ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான சூப்பரான தக்காளி பஜ்ஜி, அதாவது தக்காளி கடையில் எப்படி செய்யுதுன்னு தான் பார்ப்போம். ஒரு ரெண்டு மூணு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டு 4-5 பழுத்த தக்காளி பழமாக, பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன பழமாக இருந்தால் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கழுவிட்டு நறுக்கி போட்டுருங்க. நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும், எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு லைட்டாக கொஞ்சமாக ஒரு 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 அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருங்க. மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் இது 3மே சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மத்து எடுத்து கீழே எடுத்து வச்சு ஒரு மத்து எடுத்து கடைஞ்சி விடுங்க. கடைஞ்சி விட்டால் தான் அந்த தக்காளி நல்லா கடைப்படும். ஸோ இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா இது ட்ரை பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், தேவையான அளவு உப்பு போட்டால் அவ்வளோதான், தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சிம்பிளான ஈஸியான தக்காளி தொக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்ட்டு, தக்காளி கடையில் எந்த மாதிரி செய்வீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.